திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். ஒரு 2 கோசம் 2 வருஷத்துல. ஆனா கிரிவலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஒரு நோய் ஒண்ணு வந்தனால, இந்த மலை அந்த நோய உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்ல கேட்டிருந்தேன். சரி என்ன நடந்தாலும் 14 கிலோமீட்டர் கிரிவலம் நடந்துரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, திருவண்ணாமலையாரோட ஆசியோட அவர வலம் வந்துட்டு, கிரிவலத்த தொடங்கிட்டேன் மத்தியானம். மத்தியானம் நடக்க ஆரம்பித்து மெதுவா நடந்து போனேன். அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டே என்னைய மறந்து அவரை நினச்சிக்கிட்டே நடந்து போனேன். மணி ஆவ ஆவ எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் அது நடக்கிறது. ஆனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. அவர் நாமத்தை சொல்லும்போது அவரே கூட இருந்து என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு லிங்கத்துக்கு கோயில்லையும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வலம் வந்தேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் மணி ஆவ ஆவ இருட்ட வானம் ஒரு மாதிரி இருட்டுற மாதிரியே இருந்துச்சு. மழை வந்துருச்சு. மழை வந்த கையோட பயம் எடுத்துருச்சு. எனக்கு எப்படி போவேன்னு கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஓட்டோ ஏறி போயிட்டாங்க. நல்ல காலம் ரெயின் கோட் விற்றாங்க. அதை வாங்கி மாட்டிக்கிட்டு என் கிரிவலத்தை திருப்பி நடக்க ஆரம்பித்து மலையிலே நடந்து போனேன். நடந்து போன பாதி தூரத்தில் ரோட் லைட்டு நின்று போச்சு. ஐயையோ எப்படிடா இருட்டில் போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் திருவண்ணாமலையாரோட ஆசி காடி நிறைய காருங்க முன்னுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தனால அதோட லைட்டு வெளிச்சத்தில் நடந்து போய் முடிச்சிட்டேன்.